மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது உங்களுக்கான சிஏ வீடியோ தான். ஸோ என்னடா மிஸ் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கான கண்டென்ட்டை உங்களுக்காகவே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ அப்பில் தான் இருக்கேன் நானும். ஸோ கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் இதாக போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வீடு அலையிற மாதிரி இருக்கியா, கோச்சிக்கிறாதீங்க. ஸோ அதனால என்னால் லைவ் வர முடியல. ஸோ லைவ் வரலைன்னு கோச்சிக்கலாம். ப்ரீமியர் தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எஸ். ஸோ போயிடலாமா? ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ குவரிஸோ இருந்துச்சா இதான் ஐடி. ஸோ மேலே இருக்க ஜாக்சன் சாரோடது. ஸோ எதாக இருந்தாலும் திட்டுறதா இருந்தாலும் பேசுறதாலும் நம்ம டிஸ்கஷன் எல்லாமே நம்ம இன்ஸ்டால வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்பலாம் நீங்கள் இருந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ரைட்டா? ரைட். ஸோ அதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 999 ஆஃபர். ஸோ இது போக உங்களுக்கு நீங்கள் CWJ30 இந்த கோடு எக்ஸ்பைரி ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா ஆஃபர் வராது. எக்ஸ்பைரி ஆகலைன்னா உங்களுக்கு இதுல இருந்து எக்ஸ்ட்ரா 300 டவுன் டிஸ்கவுண்ட் கிடைச்சு 699 நீங்க ராயல் பாஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன எல்லா கரண்டுமே 699 உங்களுக்கு கிடைச்சிடும். என்னோட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒன்றும் இல்லை, தொண்டை கட்டி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி 24 25 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ 26 27 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு நாளா மிக்ஸா வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிற வேணாம். ஸோ நேற்று நாள் லைவ் பண்ண முடியல, அதனால தான் இன்னைக்கு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ 2 நாள் சேர்த்து இருக்கு, ரெண்டையும் சேர்த்து ஃபாலோ அப்ல வச்சுக்கோ. ஓகே, எஸ். இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன முக்கியமான நாள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், சம்விதான் திவாஸ் 2024 நவம்பர் 26, அதாவது 2024 சம்விதான் திவாஸ், அதாவது ஒன்றும் இல்லையா, கான்ஸ்டியூஷன் டே. கான்ஸ்டியூஷன் டே வந்து நவம்பர் 26 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? சோ 2015 இருந்து அந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரைட்டா? ரைட்டு. சோ இது எதற்கானது இந்த நவம்பர் 26 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சார் கான்ஸ்டியூஷன் உருவான தினம். சோ கான்ஸ்டியூஷன் உருவான தினம் தானே வந்து ஜனவரி 26 தானே வந்து நம்ம ரிபப்ளிக் டேவா அப்சர்வ் பண்றோம். சோ அப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவான தினம் ரிபப்ளிக் டே. சரியா? குடியரசா மாறினது. கரெக்டா? தனியாக நம்மளுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி குடியரசா மாறினது. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. ஸோ இந்தியாவில் முதல் அப்பதான் வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொன்னனாலதான் நவம்பர் 26 சரியா, கான்ஸ்டியூஷனுக்கான தினம். சரியா? கான்ஸ்டியூஷன் டே. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து எவ்வளவு முக்கியமானது. ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்டிஸா இருக்கணும், நம்ம லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி எல்லாமே வந்து அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அதற்கான தினமாக தான் நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் டேவாக, சம்விதான் திவாஸாக அப்சர்வ் பண்றோம். சரியா? 1949 இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாச்சு நவம்பர் 26. அதுக்கப்புறம் 1950 ஜனவரி 26 வந்து குடியரசா மாறிச்சு இந்தியா. ரைட்டா? எஸ். சோ இதை வந்து 2015 வந்து நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த டே வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம அம்பேத்கர் ஐயாவோட 125வது பிறந்தநாளை முன்னிட்டு. சரியா? 2015 தான் 125வது பிறந்தநாளை முன்னிட்டு ஸோ இந்த டே வந்து கொண்டு வரப்பட்டது. ரைட்டு. ஸோ கான்ஸ்டியூஷனாலே நம்ம அம்பேத்கர் ஐயா உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். ஸோ அவரும் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்ட டீம்ல வந்து ஷேர் பண்ணவர். ஸோ அந்த டே தான் வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. ஜவஹர்லால் இருந்தார், அவர் இருந்தார், சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதுல அம்பேத்கர் ரொம்ப முக்கியமான ஆளா இருந்தவர். ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி நேஷனல் மில்க் டே வந்து நவம்பர் 26 அப்சர்வ் பண்ண முடியுது. நேஷனல் மில்க் டே. ஸோ மில்க் வந்து நம்ம கண்ட்ரில வந்து எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன், பிசினஸா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஸோ கண்ட்ரியோட க்ரோத்துக்கு இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட்டா இருக்கட்டும், அதே டைம் வந்து நம்ம கண்ட்ரியோட நம்ம ஹெல்த் சப்போர்ட்டுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து மில்க் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ அதற்கான தேவை தான் நவம்பர் 26. ஸோ எதுக்கு நவம்பர் 26 அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒயிட் ரெவல்யூஷன் பண்ணார்ல யாரு, டாக்டர் வர்கீஸ் குரியன். சரியா? அவரோட பர்த் ஆனிவர்சரி தான் நவம்பர் 26. அந்த டேவை தான் வந்து மில்க் டேவா அப்சர்வ் பண்றோம். சரியா? எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஜனவரி 26 ரிபப்ளிக்கு, நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 26க்கு 26 2 மாசம் கேப், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஆபிச்சிக்ஸ். ஸோ எஸ்ஆர் குரூப் சேர்மன் சசி ரூயா பாசஸ் அவே. சசி ரூயா அப்படின்றவர் வந்து இறந்து போயிருக்காரு. நம்ம எஸ்ஆர் குரூப்போட சேர்மன் அவர் மும்பைல மாடனவர் தவறிட்டாரு. ஸோ இவர் வந்து பெரிய பிசினஸ் கால்மக்ரேட். ஸோ கால்மக்ரேட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நிறைய பிசினஸ் பண்றோம். ஸோ கிட்டத்தட்ட எனர்ஜி டிபார்ட்மெண்ட், எனர்ஜி ஏரியா, ஸோ மெட்டல்ஸ் ஏரியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி எல்லாத்துலயுமே இந்த எஸ்ஆர் குரூப் இருக்காங்க. ஸோ நீங்க மேக்ஸிமம் எஸ்ஆர் குரூப் வந்து எங்க பாத்துருக்கீங்க அப்படின்னா, நம்மளாம் லோக்கலா வியூவபிளா எங்க பாத்துருப்போம்னா பங்க்ஸ் பார்த்துருப்போம். சரி, எஸ்ஆர் குரூப் எஸ்ஆர் பங்க் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு ரெட் அண்ட் ஒயிட்ல இருக்கும் பங்க். ஸோ பெட்ரோல் பங்க். ஸோ பார்த்துருப்பீங்க. கரெக்டா? எஸ். ஸோ அவர் பேர் வந்து சசிகாந்த் ருயா. சரியா? சசி ருயான்னு சொல்லுவாங்க. ஸோ சசிகாந்த் ருயா. ஸோ அவர் தான் வந்து எஸ்ஆர் குரூப் வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்ட, அவரும் அவங்க அண்ணனும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்மனாகவும் இருந்தவர் இறந்து போயிட்டாரு. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஃபார்மர் ஜஸ்டிஸ், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர் ஜஸ்டிஸ் HSBD. சரி, HSBD. ஸோ ரீசெண்டா அவரும் வந்து தவறிட்டாரு. ஸோ அதான் உங்களுக்கான ரீசெண்ட் நியூஸ். ரைட். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எஸ். ஸோ எஸ்ஆர். சரியா? சிம்பிள். எஸ்ஆர்னா எஸ்ஆர் அப்படின்னு வச்சுக்கோ. அவரோட பேர் என்ன? சசி ருயா. அதுதான் வந்து அவர் எஸ்ஆர்னு வச்சிருக்காரு. சரியா? எஸ்ஆர்னாலும் இதையும் சொல்லலாம். எஸ்ஆர்னா சசி ருயா, சசிகாந்த் ருயா. ரைட்டா? ரைட். இதான் க்ளூ. எப்படி நல்லா இருக்கா? அப்பாயின்மெண்ட்.
ஸோ எமண்டு ஒசி நியூலி எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் உருகுவே, உருகுவேயோட புது பிரசிடென்டாக எமண்டு ஒசி அப்படின்றவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு லூயிஸ் லக்காலே போ அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணி. ஸோ முன்னாடி இருந்தவர் அவர் லூயிஸ் லக்காலே போ அப்படின்றவர் இருந்தாரு, அவரை போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உரசிட்டு வந்துட்டாரு நம்ம யமன். சரியா, நம்ம எமண்டு ஒசி வந்து அவர் ஒரு உரசி போன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாப்ல உருகுவேயோட பிரசிடென்ட். சரியா, ஸோ அவர் உரசில நம்ம போன்னு சொன்னவர் உருகிட்டாரு. ஸோ இதுதான் க்ளூவே. சரியா, இதுதான் க்ளூவே வச்சிருந்தேன். ஸோ நம்ம யமன் வந்து ஒரு உரசினதுல போன்னு சொல்லி ஒரு உரசினாரு, அதுல பழைய பிரசிடென்ட் வந்து உருகிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு லெப்டிஸ்ட் நேஷனல் பார்ட்டி வந்து உருகுவே வந்து ஆட்சி பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் அவங்க ஆட்சியில இருந்தாங்க, 2005ல இருந்து 2020 வரை. அதுக்கப்புறமேட்டு 5 வருஷம் வந்து நம்ம லூயிஸ் லக்காலே போ வந்து ஆட்சி பண்ணாரு. இப்ப மறுபடியும் உருகுவேயோட பிரசிடென்டா எமண்டு ஒசி பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட்டு. சரியா, எஸ். சோ இவரோட சேர்த்து வைஸ் பிரசிடென்டாக கேரலினா கோஸ், அவங்க வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து 3வது முறையாக வந்து உமன் வைஸ் பிரசிடென்டா வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேரலினா கோசே தான் வந்து வைஸ் பிரசிடென்டாகவும் இருக்க போகிறார்கள். ரைட்டு. உருகுவேயோட பிரசிடென்ட் எமண்டு ஒசி, கேபிட்டல் மோன்டேவிடியோ, கரன்சி பெசோ உருகுவேயோ. சரியா, எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஜாப்பனீஸ் பார்லிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த நியூஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஷிகுரு இஷிபா அவங்க தான் வந்து பிஎம்ஆ இருந்தாங்க. ஸோ நம்ம ஃபுமியோ கிஷிடா ரீப்ளேஸ் பண்ணி அவங்க தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து இல்ல அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓட் பண்ணி திருப்பி அவங்களே வந்து ஷிகுரு இஷிபா வந்து ஜப்பானோட பிஎம் ஆக பொறுப்பெடுத்திருக்காங்க, ஃபுமியோ கிஷிடாவை ரீப்ளேஸ் பண்ணி. ரைட்டு. ஸோ இது அவங்களுக்கான ரீசெண்ட் நியூஸ், ரிலேட்டட் நியூஸா கூட இருக்கலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு நான் பார்த்தனா இல்லை நான் படிச்சேனான்னு எனக்கு தெரியல. கிளாஸ் எடுக்கிறோம்னு இல்லையா, நான் டெய்லி படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதனால எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா படிச்ச ஞாபகமான்னு தெரியல, ஏதோ ஒன்று. ஆனா ஷிகுரு இஷிபா நியூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி ஆட்சிக்கு வந்தாங்க, மறுபடியும் இவர் வந்து வந்தாரு, மறுபடியும் இல்லைன்னு சொன்னாங்க, மறுபடியும் ஆட்சி அமைச்சிருக்காப்ல. ரைட்டு. எம்ஓயு. ஸோ இதுக்கு க்ளூ சொல்லிட்டேன். எம்ஓயு. ஐசிஐ சைன்ட் எம்ஓயு வித் சிபிஎஸ்இ டு ரெவல்யூஷனைஸ் ஸ்கில் பேஸ்ட் அக்கவுண்டிங் எஜுகேஷன். அதாவது வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியாவும் நம்ம சிபிஎஸ்இயும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமர்ஸ் பேஸ்ட் ஸ்கில் கோர்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ காமர்ஸ் பேஸ்ட் ஸ்கில் கோர்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிஎஃப்எஸ்ஐ இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்க்குலாம் வந்து இந்த காமர்ஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் நிறைய தேவைப்படும்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றக்காக நம்ம ஐசிஐயும் சிபிஎஸ்சியும் வந்து இந்த கோர்ஸை வந்து கொண்டு வர போறோம்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ் கொடுக்க போறோம் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ்ன்னு வரல, ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்திருக்காங்க நம்ம ஐசிஐயும் சிபிஎஸ்சியும் சேர்ந்து. நம்ம ஐசிஐயோட பிரசிடென்ட் ரஞ்சித் குமார் அகர்வால், ஒரு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1949. ஸோ இதே மாதிரி நம்ம சிபிஎஸ்சியோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு, ஃபவுண்டர் 1929. அதோட சேர்மன் ராகுல் சிங். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பூபேந்திர யாதவ் ஸோ டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து ரீசெண்டா வந்து அங்கீகரித்திருக்கிறார் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரீசெண்ட் நியூஸ் மாத்தாம வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதே தான் இருக்கு. பரவாயில்ல, இந்த நியூஸ் ஞாபகப்படுத்திக்கலாம். டிஃபென்ஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சயின்ஸ் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் வித் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஃப்எஸ்ஐடி. அதாவது நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் கூடயும் ஃபவுண்டேஷன் ஃபார் சயின்ஸ் இனோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பெங்களூர், இது ரெண்டுமே வந்து பெங்களூர்ல தான் இருக்கு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸும் ஃபவுண்டேஷன் ஃபார் சயின்ஸ் அண்ட் இனோவேஷன் டெவலப்மெண்ட் ரெண்டுமே பெங்களூர்ல தான் இருக்கு. அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்த அக்ரிமெண்ட் எதற்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா, மெயின்டைனிங் அண்ட் சர்வீசிங் எக்யூப்மெண்ட்ஸ் அக்ராஸ் ரேடார் சிஸ்டம், ஏர்கிராஃப்ட்ஸ், ஐடி அண்ட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருக்க எக்யூப்மெண்ட்லாம் வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுது. ஸோ அதுல நிறைய சேலஞ்சஸ் மெயின்டைன் பண்றதுலையும் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சர்வீஸ் பண்றதுலையும் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்றதுக்காக தான் நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸும் ஃபவுண்டேஷன் ஃபார் சயின்ஸ் அண்ட் இனோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டும் வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல வந்திருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கூட. சரியா, எஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃப் ஏபி சிங், அமர்பிரீத் சிங், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1932. ரைட். சோ இதே மாதிரி நம்ம ரீசெண்டா இந்த நியூஸ் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், நடத்த போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஞாபகம் எனக்கு. ட்ரை சர்வீஸ் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நம்ம கொச்சின்ல வந்து 35வது கான்ஃபரன்ஸ் நடத்த போறாங்க. நம்ம சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் தான் வந்து அதாவது சேர் பண்ணியிருக்காரு. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாரு? சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாரு? ஸோ ரீசெண்டா ஒரு கொஞ்ச நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போனார் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து நம்ம ஞாபகப்படுத்துறதே இல்லை. ஸோ யாருன்னு உங்களுக்கு யாருக்கு ஞாபகம் இருக்கும் நம்புறேன். ஸோ ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். சரியா, நாளைக்கு சொல்றேன் நான். ஓகே, எஸ். ஸோ சகர் மந்தன் த கிரேட்டஸ்ட் ஓஷன் டயலாக் 2024, அதாவது
இந்த நம்ம முதலாக சகர்மந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் ஒன்று வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க சவுத் ஏசியால நியூ டெல்லியில வந்து நடக்க போகிறது. ஆர்கனைஸ் பண்றது போர்ட் ஷிப்பிங்ஸ் அண்ட் வாட்டர்வேஸ் மினிஸ்ட்ரி இந்தியாவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறாங்க. ஸோ இந்த டயலாக் வந்து எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த மீட்டிங் வந்து எதற்கானது அப்படின்னா ப்ளூ எக்கனாமி டெவலப் பண்ணும். அதே டைம் வந்து குளோபல் லெவலில் வந்து மேரிடைம்ல இருக்க சப்ளை செயின்ஸாக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அந்த மேரிடைம் செக்டார்ஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஸோ இந்தியாவில் வந்து ஃபியூச்சர் வந்து மேரிடைம் சிஸ்டம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதற்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த சகர்மந்தன் அப்படின்ற ஒரு டயலாக் வந்து கண்டக்ட் பண்றாங்க நியூ டெல்லியில நம்ம போர்ட் ஷிப்பிங்ஸ் அண்ட் வாட்டர்வேஸ் மினிஸ்ட்ரி. ஸோ போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் மினிஸ்ட்ரி யாரு? சர்பானந்த சோனோவால். அதோட கான்ஸ்டியன்ஸ் திப்ருகர், அஸ்ஸாம். எஸ், திப்ருகர், அஸ்ஸாம். ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம யுனைடெட் நேஷன்ஸோட கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் COP29 எங்க நடந்திருக்கு? பக்குல நடந்திருக்கு. பக்கு அசர்பைஜான்ல நடந்திருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு சொல்லி நேற்று சொன்னா, முந்தானத்து சொல்லியிருப்பேன். என்ன பண்ணிருக்காங்க? எஸ், $300 பில்லியன் வந்து நாங்க ஒதுக்குறோம் வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி 2035 வரை நாங்க ஒதுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க கிளைமேட் ஆக்ஷனுக்காக. ரைட். அவார்ட் இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2023 ஹானரிங் ஃபார் பீஸ் அவார்ட். அதாவது வந்து இந்திரா காந்தி பிரைஸ் சொல்லி ஒரு பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. சரியா? சோ இந்த பிரைஸ் வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா இந்திரா காந்தி மெமோரியல் ட்ரஸ்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. 1986 இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த அவார்டு ஃபர்ஸ்ட் எதற்கு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஒருத்தவங்க வந்து பீஸ்க்காகவோ இல்ல டெவலப்மெண்ட்டுக்காகவோ இல்ல டிஸ்அர்மமெண்ட்டுக்காகவோ ஒரு ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அவார்ட்ஸ், இந்த அவார்ட்ஸ் வந்து ரெகனைசேஷனா கொடுப்பாங்க. ரைட்டா? சோ இந்த அவார்டை வந்து 2023 ஸோ இது வந்து ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா போன வருஷம் பண்ணிட்டாங்க, இந்த வருஷத்துக்கு அவார்டு கொடுப்பாங்க. ஸோ என்ன சார் இந்த வருஷமே அவார்டு கொடுக்க மாட்டாங்கன்னா, இந்த வருஷம் முடியக்குள்ள வேற ஏதாவது பெரிய விஷயம் பண்ணிட்டாங்கன்னா வருஷம் முடிஞ்ச உடனே தான் அவார்டு கொடுப்பாங்க. 2023 அவார்டு 2024 கொடுக்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேனியல் பிரான்போயின் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஃபேமஸ் பியானிஸ்ட் அவர். சரியா? பியானோ வாசிக்கிறோம். அவருக்கும் அலி அபு அவாத் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனோட பீஸ் ஆக்டிவிஸ்ட், இவங்க 2 பேருக்கு தான் வந்து அவங்க வந்து பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? எஸ். ஸோ இதுல 2 பேர் எது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டேனியல் பிராண்ட் இருக்காரு பாத்தீங்கன்னா, டேனியல் பிரான்போயின். அவர் வந்து மியூசிக்கை வந்து டூலா யூஸ் பண்ணி பீப்புள் வந்து யுனைட் பண்ணியிருக்காரு, கல்ச்சரல் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் வந்து குறைச்சிருக்காரு. அதற்காக அவருக்கும் நம்ம அலி அபு அவாத் இருக்காருல்ல, அவர் வந்து நான் வயலன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய பாலஸ்டீன்ஸ்கிட்ட வந்து நிறைய நான் வயலன்ஸ் வந்து முன்ன கொண்டு போயிருக்காரு. இஸ்ரேலியஸையும் நிறைய டயலாக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா கொண்டு போயிருக்காரு. அதற்காக அவருக்கும் இந்த பீஸ் பிரைஸ், இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2023 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட். ரிப்போர்ட். ஸோ இந்தியா டாப்ஸ் 2 ஸ்பாட்ஸ் இன் குளோபல் கிளைமேட் இண்டெக்ஸ். அதாவது வந்து குளோபல் கிளைமேட் இண்டெக்ஸ் சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வந்து நம்ம ஜெர்மன் வாட்ச் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட், ஜெர்மன் வாட்ச் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் 3 பேர் சேர்ந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. என்னது? கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் 2024 இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா டாப் 10க்குள்ள இருந்தாலும் போன வருஷம் 8வது பொசிஷன்ல இருந்த இந்தியா இந்த வருஷம் 10வது பொசிஷனுக்கு போயிருக்காங்க. சரியா? குளோபல் கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல 10வது இடத்துக்கு போயிருக்காங்க இந்தியா. சரியா? சோ இதுல டாப் 3ல வந்து யாருமே இல்ல, வேக்கண்டா இருக்கு. அந்த மார்க் வந்து யாருமே ரீச் பண்ணல. சோ இது வந்து மார்க் அடிப்படையில் ரேங்கிங் கொடுக்குறது. சோ அவங்க வச்சிருக்க மார்க்கிங் வந்து யாருமே ரீச் பண்ணல. டாப் 3 வேக்கண்ட் இடம் வந்து வேக்கண்டா இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து டாப் பெர்ஃபார்மன்ஸா யாரு இருக்காங்க? டென்மார்க் இருக்காங்க. டென்மார்க், நெதர்லாந்து, யூகே டாப் 3ல இருக்காங்க. ஐ மீன் டாப் 3 கிடையாது, 4, 5, 6 டாப் பொசிஷன். லிஸ்ட் படி கண்ட்ரிஸ் படி டாப் பொசிஷன்ல இவங்க இருக்காங்க. ஆனா 4வது பொசிஷன் அவங்க கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸோட ரேங்கிங்ல 4வது ரேங்க், 5வது ரேங்க், 6வது ரேங்க்ல இருக்காங்க. டென்மார்க், நெதர்லாண்ட்ஸ், யூகே. இந்தியா 10வது இடத்துல இருக்காங்க கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2025. ரைட். சோ இதே மாதிரி நம்ம வேர்ல்ட் பேங்க் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. என்னன்னு சொன்னேன்? ஜாப்ஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து நியூ டெல்லியில வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிளியர். நெக்ஸ்ட் பேங்கிங். ஸோ முத்தூட் மைக்ரோஃபின் அனௌன்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் SBI. SBI கூட வந்து நம்ம முத்தூட் மைக்ரோஃபின்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் குள்ள வந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் வந்து SBI வந்து அசட் கிரியேஷன் கேபிட்டலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து 50,000 to 3 லட்சம் வரையும் லோன் ப்ரொவைட் பண்ண போறாங்க நம்ம முத்தூட் மைக்ரோஃபின். சரியா? சோ முக்கியமா வந்து ஜாயிண்ட் லெபிலிட்டி குரூப்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் அதாவது சம்பந்தப்பட்ட அலைடு ஆக்டிவிட்டிஸ்க்கு. ஸோ அது போக வந்து இன்கம் ஜென்ரேட்டிங் வெஞ்சர்ஸ் வேற ஏதாவது பண்றாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நார்மலா லோன் கொடுக்க போறாங்க. ஸோ முத்தூட் மைக்ரோஃபின் யார் கூட சேர்ந்து? SBI கூட சேர்ந்து. SBIயோட CEO யாரு? தினேஷ்குமார் காரா கிடையாது, CS ஷெட்டி. ஹெட் குவார்டர்ஸ் மும்பை. ஃபவுண்டட் 1955. ரைட். ஸோ இதே மாதிரி நேற்று பார்த்தோமா, ஐ மீன் முந்தானேத்து பார்த்தோம், ரியோ மணி வந்து ஒரு UPI ஆப் லான்ச் பண்ணாங்க. அதோட சேர்த்து வந்து கோபிராண்ட் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணாங்க. எஸ் பேங்கோடையும் NPCயோடையும் பார்ட்னர்ஷிப் வச்சு. எஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல். NVIDIA reveals AI model to modify voices and sounds. அதாவது நம்ம NVIDIA இருக்காங்க பாத்தீங்களா, சிப் மேக்கிங் கம்பெனி.
ஸோ அவங்க வந்து கம்ப்யூட்டர் மேக்கிங் கம்பெனி தான் அவங்க. ஸோ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மேக்கிங், ப்ராசஸர் மேக்கிங் கம்பெனி அண்ட் சிப் மேக்கிங் கம்பெனி. ஸோ அவங்க வந்து புதுசாக வந்து ஒரு ஏஐ மாடலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் வந்து ஃபுகாட்டோ. சரி, அதோட பேர் வந்து ஃபுகாட்டோ. ஸோ அது என்ன, அது ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் ஜெனரேட்டிவ் ஆடியோ டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்ஸ் 1. சரியா, அதான் ஃபுகாட்டோ, ஃபவுண்டேஷனல் ஜெனரேட்டிவ் ஆடியோ டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்ஸ். சரியா, 1. ஸோ ஃபுகாட்டோ அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ணும், புது சவுண்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூனிக் சவுண்ட்ஸ், ஸோ ட்ரம்பட் சவுண்ட் மேக் பண்றது, மிமிக் பண்றது, டாக் சவுண்டை வச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும், சவுண்ட் டிஃபரன்சியேட் பண்ணி கொடுக்கும், வாய்ஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம NVIDIA. அதோட பேரு ஃபுகாட்டோ. NVIDIAவோட CEO ஜென்சன் ஹாங், ஹெட் குவார்ட்டர்ஸ் கலிஃபோர்னியா US, ஃபவுண்டர் 1993. சரியா, ஸோ இதே மாதிரி ரீசெண்டா நம்ம NVIDIAவும் சாஃப்ட் பேங்க் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்த ஞாபகம், NVIDIAவும் சாஃப்ட் பேங்கும் சேர்ந்து வந்து அவங்களோட 5G நெட்வொர்க்குக்காகவும் ஒரு அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஏஐயும் வந்து கண்டுபிடிக்கணும், டெலிகாம் நெட்வொர்க்ல இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. ஸோ NVIDIAவும் சாஃப்ட் பேங்க்கும் சேர்ந்து வேர்ல்ட்லேயே முதல் முறையாக ஏஎன் 5G இன்டெகிரேட்டட் டெலிகாம் நெட்வொர்க்கை வந்து கொண்டு வர போறாங்க. அதோட பேரு 5G AI RAN. சரியா, இது வந்து ஏஐயும் ரன் பண்ணும், அதே வந்து 5G ஒர்க்லோட்ஸையும் வந்து அட் டைம்ல வந்து கன்கரண்டா வந்து ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம NVIDIAவும் சாஃப்ட் பேங்கும் சேர்ந்து கொண்டு வரப்பட்டிருக்க இந்த 5G 5G நெட்வொர்க். சரியா, 5G இன்டெகிரேட்டட் டெலிகாம் நெட்வொர்க். ரைட். நேஷனல் என்னது? கேபினட் அப்ரூவ்ஸ் PAN 2.0 டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டாக்ஸ் பே சர்வீசஸ். அதாவது வந்து PAN 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, அது அப்ரூவ் பண்றதை யார் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கேபினட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். நம்ம மோடியை சேர் பண்ற கேபினட் கமிட்டி தான் இந்த எக்கனாமிக் அஃபேர்ஸ் கமிட்டி தான் இந்த கமிட்டி. ஸோ இவங்க வந்து PAN 2.0 ப்ராஜெக்டை வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. எவ்வளவுக்கு இதுல எவ்வளவு செலவு பண்ண 1450 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா PAN சர்வீசஸ் இருக்கு பாத்தீங்களா, டாக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், நம்மளோட டாக்ஸ் ரினியூ பண்றதா இருக்கட்டும், ஐடி ஃபைல் பண்ற, ஐடி ரிட்டர்ன் எடுக்கிறது எல்லாத்துக்கும் PAN தான் வேணும். கரெக்டா, ஸோ PAN சர்வீஸ் தான் வேணும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்றோம். ஸோ டாக்ஸ் பே ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், அவங்களோட சர்வீசஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்றோம். ஸோ இது மூலமா உங்களோட PAN கார்டுல வந்து ஒரு QR கொடுத்துருவோம். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த QR கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த QR வந்து இப்போ எக்ஸ்ட்ராவா இதுல இந்த சர்வீஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதன் மூலமா நீங்க பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த QR இன்ட்ரோடியூஸ் பண்ற மூலமா உங்களோட டேட்டா கன்சிஸ்டன்டா, என்ஹான்ஸ் டேட்டா கன்சிஸ்டன்சி இருக்கும், சர்வீஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆபரேஷனா இருக்கும், பேப்பர் யூஸ் வந்து மினிமைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி டிஜிட்டலைஸ் பண்ணிருக்காங்க. PAN 2.0 சொல்லி PAN சர்வீசஸ் யாரு, சென்ட்ரல் கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் PAN 2.0 ப்ராஜெக்ட் மூலமாக. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் NMNF 2450 கோடி ரூபாய் ஒதுக்கி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னா நேச்சுரல் ஃபார்மிங் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க 2 பாரதிய பரிக்ரித் கிருஷி பதாதின்ற ஸ்கீமையும் கோபர்தன் மிஷனையும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2451 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஸோ நேச்சுரல் ஃபார்மிங்கை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ரைட்டா, ரைட்டு, ஈஸி. ஸோ HMJS ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி லான்ச்சஸ் பூநீர். சரியா, தமிழ் மாதிரியே இருக்குல்ல, பூநீர் அதுதான், அவ்வளவுதான் கதை அப்படி கூட ஞாபகம். பூநீர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க கிரவுண்ட் வாட்டர் பர்மிட்ஸ்க்காக. ஸோ நம்ம ஜல்சக்தி மினிஸ்டர் CR பாட்டீல், அவர் தான் வந்து ஜல்சக்தி மினிஸ்டர் இப்போ. ஸோ அவர் தான் வந்து டிஜிட்டல் லான்ச் பண்ணிருக்காரு பூநீர் அப்படின்ற போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் மூலமா என்ன, இந்த போர்ட்டல் யாரு டெவலப் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டியும் நேஷனல் இன்ஃபர்மேட்டிவ் சென்டரும் சேர்ந்து இந்த போர்ட்டல் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் வாட்டரை ரெகுலேட் பண்ணணும், கிரவுண்ட் வாட்டர் ரெகுலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய கம்பெனிஸா இருக்கணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸா இருக்கணும். ஸோ கிரவுண்ட் வாட்டர்லாம் எடுக்கிறாங்கன்னா அவங்க இந்த லெவல் தான் எடுக்கணும், இவ்வளவுதான் யூஸ் பண்ணணும், இப்படிதான் மெயின்டைன் பண்ணணும் சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த கிரவுண்ட் வாட்டரை மேனேஜ் பண்ணணும், ஸோ அதை வந்து நிறைய ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த போர்ட்டலே கொண்டு வந்திருக்காங்க. சரியா, எஸ். ஸோ இந்த மாதிரியான நீங்க கவர்மெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் வந்து லீகல் ஃப்ரேம் ஒர்க்ல நீங்க எப்படிலாம் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து கிரவுண்ட் வாட்டர்ல வந்து பைப் போடுறீங்க அப்படின்னா 6 இன்ச் பைப் போடக்கூடாது. நம்ம ஊரை பொறுத்தவரை 6 இன்ச்னா செம்ம பெருசா இருக்கும் போர் பைப். ஸோ நீங்க வந்து அதை அவ்வளவு பெருசு போனீங்கன்னா தண்ணி எல்லாமே அதுவே எடுத்துரும், அவ்வளவு தண்ணி எடுத்துரும். ஸோ அதனால நீங்க 3 இன்ச் பைப் தான் போடணும்னு சொல்லி ஒரு அளவு இருக்கு. அந்த மாதிரி நிறைய இடத்துல பெங்களூர்ல போர் போடவே கூடாதுன்னு அளவு, லிமிடெட் பர்மிட்டட் ஏரியாவுல அவுட்ல போடலாம், லோக்கல்ல நீங்க போடவே கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்லாம் வந்து இந்த போர்ட்டல் மூலமா பண்ண போறாங்க. ஓகேவா, எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம தர்மேந்திர பிரதான் ஐயா இருக்காரு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர். அவர் வந்து டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு, பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் சேர்ந்து. ஸோ இது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா டீச்சர்ஸ் வந்து என்ன மாதிரியான கோச்சிங்ஸ்லாம் கொடுக்கணும், டிஜிட்டல் சப்போர்ட்ஸா இருக்கட்டும், ஏஐ மாடுலேஷன்ஸா இருக்கட்டும், ஸோ இது இப்போ வந்து மிஷின் லாங்குவேஜஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறது டீச்சருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கணும்ல. ஸோ இந்த ஆப் மூலமா கிட்டத்தட்ட 250 கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க நம்ம எஜுகேஷன் மினிஸ்ட்ரி டீச்சர் ஆப் மூலமாக
டீச் எஜுகேட்டர்ஸ்க்கு ட்ரைனிங் மாதிரி ரைட்டா. ஸ்டேட் டூரிசம் மினிஸ்ட்ரி இனாகிரேட் இன்டர்நேஷனல் டூரிசம் மார்ட். இன்டர்நேஷனல் டூரிசம் மார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மார்ட்டை வந்து அஸ்ஸாம்ல இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம டூரிசம் அண்ட் கல்ச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத். சரியா? சோ நம்ம இதை வந்து அஸ்ஸாம்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இது எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னா டூரிசம் பொட்டன்ஷியலை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல வந்து எந்த மாதிரியான டூரிஸ்ட்லாம் இருக்கு, ஸோ டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்நேஷனல் டூரிசம் மார்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் 26ஆம் தேதி 29 ஈவெண்ட் வந்து நடக்க போகிறது. ஸோ இந்த ஈவெண்ட் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டூரிசம் பிசினஸையும் அதே டைம் வந்து எந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் நீங்க டெவலப் பண்ணணும். ஸோ எந்தெந்த ஏரியாஸ் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் உங்களுக்கு தெரியும். ஸோ அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா, சிக்கிம், ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸ்ல எந்த மாதிரியான டூரிசம் டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆண்டர்பிரனர்ஸா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், டூரிசம் பிசினஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி கொலாபரேட் பண்ணி இந்த மார்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? எஸ். ஸோ நீங்க வந்து நிறைய எங்கேயாவது டூர் வித்தியாசமான இடத்துக்குலாம் போகணும், ஸோ யூனிக்கான இடத்துக்குலாம் போகணும்னா ஸோ நீங்க நார்த் ஈஸ்ட் சைடு நேஷனல் லெவலில் டூர் போறீங்க, வித்தியாசமான இடமா இருக்கும்னா நீங்க நார்த் ஈஸ்ட் சைடு போங்க. கண்டிப்பா நீங்க பார்க்காத, உங்களுக்கு தெரியாத ஒரு இந்தியாவை பார்ப்பீங்க. நானே அந்த ட்ரீம்ல தான் இருந்தேன் ரொம்ப நாளா. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான சுச்சுவேஷன் அமையல, அதனால போக முடியல. ஆனால் கண்டிப்பா இன்னைக்கே ஒரு நாள் போனா அந்த மாதிரி ஏரியா தான் போகணும். சரியா? அஸ்ஸாம் கேபிட்டல் திஸ்பூர், சிஎம் ஹிமந்த் பிஸ்வ சர்மா, கவர்னர் லக்ஷ்மண் ஆச்சாரியா. ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லி அஸ்ஸாம் வந்து ஒரு அமைப்பு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட தீவிரவாத மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். சரியா? ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்பு அப்படி வச்சுக்கலாம். சரியா? அவங்க சொல்ற லாங்குவேஜ் படி அது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்பு. அதை வந்து பேன் பண்ணி யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம் அப்படின்ற யுஎல்எஃப்ஏ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னொரு 5 வருஷத்துக்கு நீங்க வந்து பேன்லேயே இருங்கப்பா, வேணாம்ப்பா, நீங்க வந்து ஆக்டிவா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எதுவும் அஸ்ஸாம்ல ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்தியா டிஃபென்ஸ் உமன்ஸ் ஏஷியன் சாம்பியன் டிராஃபி டைட்டில் வித் 1-0 win ஓவர் சைனா. அதாவது இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீம் இருக்காங்களே, ஸோ ஏசியன் சாம்பியன்ஷிப் டிராஃபியை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஜெயிச்ச டிராஃபியை திருப்பி நம்மளே கைப்பற்றி இருக்கோம்னு அர்த்தம். ஸோ வின் பண்ணிருக்காங்கன்னா வந்து நம்ம இப்பதான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா 2023 இந்தியா தான் ஜெயிச்சிச்சு. 2024 உமன்ஸ் ஏசியன் கப் சாம்பியன்ஷிப் டிராஃபியை வந்து இந்தியா வின் பண்ணிட்டாங்க, சைனாவை பீட் பண்ணி. ஓகேவா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம நேற்று பார்த்தோம், நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் கிளப் வந்து நம்ம கவர்னர்ஸ் கோல்ட் கப் டிராஃபியை கோல்ட் கப் டிராஃபியை வந்து வின் பண்ணியிருக்காங்க, டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் கிளப் வந்து கவர்னர்ஸ் கோல்ட் கப்பை வந்து டிராஃபியை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரைட்டு. நெக்ஸ்ட் ஜிடிபி. அது S&P குளோபல் ரிவைசஸ் இந்தியா ஜிடிபி. அதாவது S&P குளோபல் ரேட்டிங்ஸ் இருக்காங்களே, அவங்க இந்தியாவோட ஜிடிபி 2025 ஃபினான்ஷியல் 25க்கு 6.8னும் ஃபினான்ஷியல் இயர் 26க்கு வந்து 6.7னும் வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஃபினான்ஷியல் 26க்கு வந்து அவங்க 6.9 சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அது வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, அதனால வந்து நாங்கள் 6.7 குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க S&P குளோபல். சரியா? ஸோ இதே மாதிரி மார்கன் ஸ்டான்லியும் அவங்களோட ஃபினான்ஷியல் 25க்கான growth வந்து 6.7 வந்து குறைச்சிருக்காங்க. சரியா? 6.7 வந்து குறைச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து இது எவ்வளவு ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்க யாருக்கா ஞாபகம் இருக்கா? படிச்சிருப்போம். ஸோ இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்றது ஒன்று, அப்புறம் ரிவைஸ் பண்றது ஒன்று, திருப்பி அடுத்த வருஷத்துக்கான ஒரு ஃபோர்காஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜிடிபியில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து கரெக்டாக கடைசி அறிவிக்கிறது ரிவைஸ் பண்றதா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ 6.7 சொல்லிருக்காங்க, முன்னாடி வந்து 7% ஃபோர்காஸ்ட் பண்ணு. ரைட்டா? ரைட்டு. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ கேஸ் போயிடலாமா? ஐசிஐயோட பிரசிடென்ட் யார்? ராகுல் அகர்வால்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான். எஸ். சிபிஎஸ்இ ஃபவுண்டர் ஆன்சர் ப்ளீஸ். நீனாஃபோ சீஃப் ஏபி சிங், அமர்பிரீத் சிங். கரெக்டா? எஸ். ஸோ எஸ்பிஐ ஃபவுண்டர் 1955. என்விடியா சிஇஓ ஜான்சன் ஹாங், HUANG ஹாங். அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஜான்சன் தான். எஸ், இல்லைங்க மறந்தேன். ஜான்சன். எஸ். உருகுவே கேபிட்டல் மாண்டேவிடியோ. கரெக்டா? எஸ். அசாம் கவர்னர் ஐயோ நானே பேரை மறந்துட்டேன். சைனின்னு வருமே, நவாப் சிங் சைனியா, அந்த மாதிரி. எஸ். சர்பானந்த சோனோவால் கான்ஸ்டிட்யூன்சி திர்புகர், அசாம். ஐயோ லக்ஷ்மணாச்சாரியா, சாரி லக்ஷ்மணாச்சாரியா. எஸ். ரஞ்சித் குமார் அகர்வால் 1929. நீங்க ரெண்டு தப்பு நானே. சாரி. இது ஜென்சன் தான். எஸ், ஜென்சன் ஹாங். இதெல்லாம் ரைட்டு. லக்ஷ்மணாச்சாரியா சைனி ஞாபகம் வச்சிருக்கேன். சாய்ச். எஸ், எல்லாமே ரைட்டாக தான் சொல்லியிருக்கேன். வேறலாம். அமர்பிரீத் சிங். சூப்பர். நல்ல விஷயம்.
இன்டர்நேஷனல் டே ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன் என்னைக்கு நவம்பர் 25 வருஷம் ஜெயிலு உமனை வந்து வயலேட் பண்ணா. டேஷ் இஸ் குளோபல் பீஸ் அவார்ட் இன் வாஷிங்டன். வாஷிங்டன் வந்து குளோபல் பீஸ் அவார்டு வந்து வாங்கினாங்க சரியா. ஏஏஎம் அமெரிக்கன் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் அமெரிக்கன் மைனாரிட்டிஸ் யார் வாங்கினா? மோடி ஐயா வாங்கினார். டேஷ் ஜாயின்ஸ் பிசிஏஎஃப். பிசிஏஎஃப்ல இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ண கிளைமேட் ஆக்ஷன் கமிட்மெண்ட்ஸ்க்காக யாரு? பிஎன்பி. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண இந்தியன் பேங்க் எது? யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியா ப்ரொவைட்ஸ் யூஎன்ஆர்டபிள்யூஏ வித் டொனேஷன் ஆஃப் எவ்வளோ டொனேட் பண்ணிருக்காங்க யூஎன்ஆர்டபிள்யூஏக்கு? பலஸ்தீன் நார்த் ஈஸ்டுக்காக. சூப்பர். US டாலர் ஆஃப் 2.5 மில்லியன். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் மியூசியம் எங்க இனாகிரேட் பண்ணாங்க? முதல்ல எங்க கொண்டு வந்தாங்க? கான்ஸ்டியூஷன் மியூசியம் கொண்டு வந்திருக்காங்க. எங்க? ஓபி ஜிண்டால் யூனிவர்சிட்டி ஹரியானா. ஹரியானாவோட ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. எஸ். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கான லைவ் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் வேற ஏதாவது டவுட்ஸோ இஷ்யூஸோ குவரிஸோ இருந்துச்சுன்னா எப்போனாலும் என்னனாலும் என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ DAV_3073. ஸோ எந்த டவுட்டோ எதுனாலும் எப்போனாலும் என்னைய கான்டாக்ட் செய்யவும். ரைட்டா? ரைட். ஸோ ஓகே மக்களே, டாடா பபாய், see you, bye.